நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் சட்டவிரோதமாக பணம் பறிக்கும் இடைத்தரகர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் கூட்டுறவுத்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். ஆனந்த்குமார், வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தற்போது பின்பற்றப்படும் டோக்கன் நடைமுறையை நீக்க வேண்டும் என்றும், நெல் கொள்முதல் நிலையங்களில் அணுகும் விவசாயிகளிடம் இடைத்தரகர்கள் தலையீட்டை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார். மேலும் விவசாயிகள் நேரடியாக பதிவு செய்து டோக்கன்கள் பெற ஏதுவாக நடைமுறையை உருவாக்க உத்தரவிட வேண்டும் எனவும், கொள்முதல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போதுமான போலீஸ் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி விக்டோரியா கௌரி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சட்டவிரோதமாக பணம் கேட்டு இடைத்தரகர்கள் விவசாயிகள் துன்புறுத்துவதாகவும், இது தொடர்பாக 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் புகார் அளித்தும் இதுவரை தனது மனுவை உரிய அதிகாரிகள் பரிசீலிக்கவில்லை எனவும் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் இது தொடர்பாக தங்களுக்கு எந்த புகாரும் கிடைக்கவில்லை எனவும் பதிலளிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி புதிதாக கோரிக்கை மனுவை அனுப்பும்படி மனுதாரருக்கு உத்தரவிட்டார். மேலும் மனுதாரரின் வாதத்தில் உள்ள தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு மனுவை 2 வாரங்களில் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை செயலாளர் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக தலைவர், நிர்வாக இயக்குநர் ஆகியோருக்கும், அதே போன்ற லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் ஆகியோருக்கும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.